தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மகளிர் உரிமை தொகை சூப்பர் அறிவிப்பு வந்தது. 2026 தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் மகளிர் உரிமை தொகை சூப்பர் அறிவிப்பு வந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்றக் கழகம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னதன்படி 2 ஆண்டுகள் கழித்து மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியது. இது இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியான ஒரு திட்டம். தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் நாங்களும் மகளிருக்கு 1500 தருவோம், 2000 தருவோம், 3000 தருவோம் என வாக்குறுதிகள் வழங்கி ஆட்சியை பிடித்துள்ளன. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் நாங்கள் ஆட்சியை பிடித்தால் மீண்டும் ஆட்சியை பிடித்தால் 2000 ரூபாய் தருவோம் என்று திமுக அறிவித்தது. அதிமுகவும் 2000 ரூபாய் தருவோம் என அறிவித்தது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் ஆட்சியை பிடித்தால் 2500 ரூபாய் தருவோம் என அறிவித்தது. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்தது. மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவர் பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்து 2500 ரூபாய் உயர்த்தினார் என்று மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பில்தான் கையெழுத்திடுவார் என்று பெண்கள் எதிர்பார்த்தனர். அவ்வாறு நடக்கவில்லை. தற்பொழுது தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என காத்திருந்தனர். தமிழக பட்ஜெட் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் உரிமை தொகை என்ற அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. அதில் கலைஞர் என்ற பெயர் நீக்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை என்று இனிமேல் அழைக்கப்படும். அடுத்ததாக வழக்கமாக வழங்கப்படுகிற அதே 1000 ரூபாய் தொடரும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்காக 14,000 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த 3 அறிவிப்புகள் வந்துள்ளன. 2500 ரூபாய் உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை. நிதிச்சுமை காரணமாக இந்த ஆண்டு உயர்த்தப்படாது என்று கூறப்படுகிறது. ஒருவேளை இது முக்கியமான அறிவிப்பு என்பதால், அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் உயர்த்துவது முக்கியமான அறிவிப்பு என்பதால் நிதியமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிடவில்லை என்று கூறப்படுகிறது. அப்படி உயர்த்துவதாக இருந்தால் விதி 110 கீழ் முதலமைச்சரே சட்டசபையில் அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. 2500 ரூபாய் உயர்த்துவதற்கான அறிவிப்பு வெளிவர வாய்ப்புள்ளது. அப்படி வாய்ப்பு இருந்தால் விதி 110 கீழ் முதலமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிடுவார். ஆனால் இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்துவதற்கான அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை. பழைய 1000 ரூபாயே தொடரும்.